ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். ஆல்ரெடி இந்த செலெக்ஷன் போஸ்ட்டோட பிரச்சனைகளை பற்றி எல்லா சேனலும் வந்து வீடியோ போட்டுட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து மவுஸு சரியாக வேலை செய்யலை அப்படின்றது தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா, முன்கூட்டியே வந்து நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு முன்னாடியே வந்து இது பண்ணிவிட்டு மவுஸ் ஒழுங்காக ட்ராக் ஆகுதா மீன்ஸ் என்னது, ஒழுங்காக ஸ்லைட் ஆகுதா, கிளிக்கு ஒழுங்காக இருக்கா, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பிரகியாவில் வந்து கொஞ்சம் சென்னை சென்டரில் சொல்கிறேன். சென்னை சென்டரில் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நான் போன இடம் பார்த்தீங்கன்னா, நான் போன தேதி வந்து 28 ஜூலை ஷிஃப்ட்டு 3ல் வந்து போயிருந்தேன். அதாவது எனக்கு சென்டர் எங்கே போட்டிருந்தாங்கன்னா திருப்பதியில் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து என்னோடய தேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து திருப்பதி. ஸோ அதுக்காக அதில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் பெருசாக வந்து குறை சொல்ல முடியாது. யூஸ்வலாக எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே வந்து கிடச்சிரும். பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கல, தேர்டில் தான் கிடச்சிது. ஸோ எனக்கு சென்டர் பார்த்திங்கன்னா கேஎம்எம் காலேஜ் அப்படின்ற இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. யாருக்காவது வந்து இந்த கேஎம்எம் காலேஜ் போட்டிருக்காங்க, சென்டராக போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதை சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தோடனே ஆட்டோவே வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்து எக்ஸாம் சென்டரு, இந்த சென்டர்னு சொன்னிங்கன்னா வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு வந்து 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, டேரெக்டாக வந்து இந்த கேஎம்எம் காலேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ரிட்டனும் என்னென்னா ஆட்டோ தான்ப்பா. ஓகேவா? ரிட்டனும் வந்து ஆட்டோ தான், அதுவும் 50 ருபீஸ் தான். டேரெக்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருவாங்க. ரொம்ப பெரிய இது ட்ராவலிங்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் திருப்பதி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டீங்க அப்படின்னா, ட்ரெயினோ பஸ்லேயோ வந்துட்டிங்கனாலே நீங்கள் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த காலேஜை பற்றி சொல்லணும், இந்த சென்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்படியே டிசிஎஸ் சென்டர் மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? இது லுக்ஸ் லைக் டிசிஎஸ் சென்டர். அதே இந்த ஆரஞ்ச், நீங்கள் டிசிஎஸ் சென்டர்லலாம் போனீங்க அப்படின்னா வந்து இந்த ஆரஞ்சும் ப்ளூவும் வந்து சேர்ந்தா மாதிரி அந்த தீமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இருந்தது இந்த சென்டரும். இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லாவே இருந்தது. கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருந்தது. மவுஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது மவுஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மவுஸுன்றது எனக்கு கிளிக் ஆகிறதுலையோ இல்லை அந்த ஸ்லைட் ஆகிறதுலையோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கோவிலம்பாக்கம்ல டிசிஎஸ் எடுக்கிற அந்த மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுத்த இன்டர்ஃபேஸும் ரெஸ்பான்சிவாக தான் இருந்தது. பட் நீங்கள் உங்களோட ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா? ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 தடவை வந்து அது செலக்ட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம் செலக்ட் ஆகுது, சம்டைம் வந்து செலக்டே ஆகலை. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அண்டு இன்னொரு விஷயம், இந்த நியூ இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இங்கிலீஷில் மட்டும் ஸ்பெல்லிங் எரர்லனா எக்கச்சக்கமாக மாட்டவும் போல். மார்க் ஃபார் ரிவ்யூ இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு கொஷின் போகும். அதாவது நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொஷின்ன்றது போயிடும். பட் இந்த தடவை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதே என்ன சொல்கிறது, அதே கொஷினில் தான் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்கள் தான் வந்து என்ன பண்ணால் சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று நான் ஃபேஸ் பண்ணேன். கிளிக்கும் சரியாக ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிறதுல கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எனக்கு போன சென்டரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ஃபுல்லாக தெலுங்கில் தான் பண்ணாங்க. ஓகேவா? பட்டு நான் வந்து எனக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் தமிழில் இல்லை இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டால் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை கண்டக்ட் பண்ணுற இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அந்த சென்டரில் வந்து பேகுக்கு 35 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்கப்பா. என்னென்னா ஸ்டோரேஜ் வந்து நான் வந்து இப்போ நம்ம டிசிஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இது பண்ணுவாங்க. டிசிஎஸ்னு பொதுவாக இல்லை, கோவிலம்பாக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே வந்து போட்டு வைக்கலாம், அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. பட் இங்கே வந்து 35 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃபு, மேபி இதெல்லாம் ரொம்ப லேட்டாக இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் இது கூட தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக இது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து கேட்க மாட்டாங்க, அதாவது செக்கிங்கில் கேட்குறாங்க ஒரு ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. பட் எக்ஸாமில் வந்து அந்த ஃபோட்டோ எங்கேயுமே வந்து பேஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. தென் இன்னொரு மேட்ரு என்னென்னா, எக்ஸாம் போயிட்டுருக்கு. இப்போது நமக்கு 1 hour எக்ஸாம் அப்படின்னா, அந்த 1 hour நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கோன்னா, நடுவில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தம்ப் இம்ப்ரெஷனும் சைனும் போட சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு மேபி ஒரு சில பேருக்கு டிஸ்டர்பாக இருக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, ஆன்சர் பேப்பர், ரஃப் ஷீட்டை பற்றியும் பேசியே ஆகணும். இப்போ ஒரு சில பேருக்கு இது பெரிய இஷ்யூவாக இல்லாமல் இருக்கலாம். பட் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது என் என்னோடய ஷீட்டில் வந்து ஏதாவது இருந்ததுனாலே வந்து கடுப்பாகும். என்னென்னா இவ்வளோ பெரிய ரஃப் ஷீட் கொடுக்குறாங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னதுன்னா, ஃபுல்லாக அந்த ரோல் நம்பரு, எக்ஸாமு, இது எல்லாம் வந்து இங்கே ஆல்ரெடி கோடு போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு காலி இடமே. இந்த காலி இடத்துலையும் அந்த ரஃப் ஷீட்டில் என்ன போட்டிருக்கான்னா, இவ்வளோ பெருசாக எஸ்எஸ்சி சிஜிஏ, அதாவது எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கானுங்க. இது கருப்பு கலரில் போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இது ஒரு சில பேருக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கலாம், எனக்கு வந்து டிஸ்டர்பாக இருந்தது. ஸோ ரஃப் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எனக்கு போன சென்டரில் நான் வந்து 2 ரெக்வஸ்ட் பண்ணேன், 2 ரஃப் ஷீட் வந்து கேட்டேன். இல்லை ஒரே ஒரு ரஃப் ஷீட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னொன்று கேளுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு போவோம். மற்ற எல்லாமே வந்து சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அட்மிட் கார்டு இன்னொரு மேட்ரு. என்ன அப்படின்னா, அட்மிட் கார்டுலேருந்து நம்ம எதுவுமே எழுத முடியாது. ஏன்னா அட்மிட் கார்டை என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அட்மிட் கார்டு இவ்வளோ பெருசு இருக்குன்னா, இந்த பாகத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த இடம் கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதுலேயே நம்ம என்னது எல்லாத்தையும் வந்து எழுத வேண்டியதாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி கமிஷனர் காப்பியில் வந்து எழுதுவோம். ஓகேவா? கமிஷன்ஸ் காப்பியில் வந்து எழுதுவோம். இதில் வந்து என்னென்னா அட்மிட் கார்ட்லேயே எழுதுகிற மாதிரியான இதை கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ எக்ஸாமில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? எக்ஸ்ட்ராவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ரீசனிங் இருந்ததோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அதே தான். பட் நியூ கொஷின்ஸ் வந்து ஒரு சிலது கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த நியூ கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிஷன் மேக்கிங் தான். நம்ம சிஜிஎல் Tier 2 இல்லைனா சிஹெச்எஸ்எல் Tier 2 இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லைனா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் ஒரு கொஷினும், டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ஒரு 3 கொஷினும் கேட்டிருக்காங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட். எனக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டியில் வந்து டிபேட் நடக்குது. ஸோ அந்த டிபேட்டில் வந்து நீங்கள் தான் வந்து ஹெட்டாக இருக்கீங்க, அதாவது 2 பேருக்கும் நடுவில் நீங்கள் தான் வந்து ஹெட்டாக இருக்கீங்க. அப்படி ஹெட்டாக இருக்கும்போது அந்த டிஸ்பியூட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க, நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தென் நீங்கள் வந்து ஜூனியர் 2 பேர் இருக்காங்க, 2 பேரோ ஒருத்தரோ இருக்கிறாங்க. அந்த ஜூனியர் வந்து ஏதோ ஒரு காம்படிஷனில் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி எந்த மாதிரி வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுப்பீங்க? என்கரேஜ் பண்ணுவீங்களா, இல்லை உனக்கு இதுவே வராது விட்டுரு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 டெசிஷன் மேக்கிங் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப அது பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. சரிங்களா? சிலாஜிசம் ஒன்று கேட்டிருந்தா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து மேபி வரலாமா, இந்த மாதிரி நிறைய ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்களோ
பிஒய்க்யூவில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ சீரிஸ் கேள்வி எனக்கு 2 கேட்டிருந்தாங்க. அந்த சீரிஸ் கேள்வி எப்படி இருந்ததுன்னா, லாஜிக் வந்து டேரெக்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாத அந்த இதில் தான் இருந்தது. நம்ம எஸ்எஸ்சி வெறும் எஸ்எஸ்சி மட்டும் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் டஃப்பாக வந்து மார்க் போடும்போது இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் இப்போ நம்ம ரயில்வே வந்து நடுவில் வந்ததுனால ரயில்வேல இருக்கக்கூடிய சீரிஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது ஆட் பண்ணுற மாதிரியோ மல்டிப்ளை பண்ணுற மாதிரியோ அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் என்ன ஆகிட்டோம்னா டவுன் ஆகியிருக்கோம்னா பொதுவாக சொல்கிறேன், எனக்கும் அப்படி தான் டவுன் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல, லாஜிக்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியல. நம்பர்னு ஏன் சொல்கிறேன்னா, என் ஷிஃப்ட்டில் எழுதின தமிழ் பசங்களும் வந்து அதே தான் சொன்னாங்க. ரைட்டா? ஓகே. ஸோ ஒரு ஆட் ஒன் அவுட் கேட்டிருந்தாங்க. தென் இந்த ஒரு கொஷின், இது மாட் 97 இதை வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சம் நம்பர் இருக்குது, இதை தான் நம்ம டிவிடெண்ட்டாக எடுத்துக்கணும். இங்கே ஏபிசிக்கு வந்து வேல்யூ கொடுத்துருப்பான், ஏபிசிக்கு வேல்யூ கொடுத்துருப்பான். ஏபிசிக்கு வேல்யூ இங்கே மாடு 97ன்னு கொடுத்துருந்தானா 97ஆல் அதை நீங்கள் என்ன பண்ணிடணும்னா டிவைட் பண்ணிடணும். இங்கே வரக்கூடியதை டிவைட் பண்ணிடணும். வரக்கூடிய ரிமைண்டர் வந்து என்னது 83 ஒன்று வரும். சரிங்களா? ஸோ அது ஆப்ஷனில் இருந்தது, இதுதான் இதுக்கு ஆன்சர். ரைட். கோடிங் கோடிங் வந்து கொடுத்துருந்தாங்க. கோடிங் கோடிங்கில் வந்து ஒன்று ஈஸியாக இருந்தது, இன்னொன்று வந்து கஷ்டமாக இருந்தது. தென் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக, அதாவது எனக்கு வந்து இதில் ஜெனட்டிக் ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஜென்ரல் அவேர்னஸ் சயின்ஸுக்குள்ளே இருந்து வந்தது. எந்த இதில் கேட்டிருக்கான்னா ரீசனிங்கில் கேட்டிருக்கான். சரிங்களா? ஏதோ அன்யூப்ளாய்டு, பாலிப்ளாய்டு, மோனோசோமி, ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் இந்த ஜெனட்டிக் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? தென் இங்கிலீஷில் வந்து ஒரு வெக்காப் கேட்டிருந்தாங்க. தென் வென் டயக்ராம் பேஸ்டு. இந்த வென் டயக்ராம் பேஸ்டுன்னொடனே நீங்கள் வந்து இந்த கன்க்ளூஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் நினச்சிக்காதீங்க. இது என்னன்னா, நீங்கள் பாஸு ஃபெயிலுன்றதை கண்டுபிடிக்கணும். இது பர்சன்டேஜில் நீங்கள் மேக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, மேக்ஸில் வந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ ஃபெயில் ஆகிருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆகிருக்கான். ஓகே, மேக்ஸில் வந்து 60% ஃபெயில் ஆகிருக்கான். வேற என்ன, இங்கிலீஷில் 30% ஃபெயில் ஆகிருக்கான். போத் சப்ஜெக்ட்ஸ்லேயுமே 10% ஃபெயில் ஆகியிருக்காங்க. அப்போ போத் சப்ஜெக்ட்ஸ்லேயும், நான் கொஷின் கொஞ்சம் ஏடாகூடமாக இருக்கும், போத் சப்ஜெக்ட்ஸ்லேயும் பாஸ் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து கேள்வி வந்து இந்த வென் டயக்ராம் பேஸில் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா இங்கிலீஷில் வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கு முன்னாடி சிஜிஎல் எக்ஸாமில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்க மாட்டாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த செலெக்ஷன் போஸ்ட்லலாம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட செலெக்ஷன் போஸ்ட்டில் இருந்த அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட ஈஸியாக இருந்தது. பட் இப்போ என்னென்னா வந்து யூஷுவல் டைப் இல்லாமல் கொஞ்சம் கிராமர் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்ன கிளாஸ், அந்த கிளாஸ் வந்து அந்த கிராமர் அதுலேயே வந்து என்னென்னா இது அட்வர்பியலா, ஸோ நவுனா, அது ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராரு, அதோட ஆக்டிவ் வாய்ஸ் என்ன, பேசிவ் வாய்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி கேள்விங்க வந்து அதில் இருந்தது. சரிங்களா? எக்ஸாக்டாக அதை இப்போயே ஞாபகம் இல்லை. தென் ஆக்டிவ் பேசிவ் அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இது ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் என்னென்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட், இது ரெண்டுத்துலேயுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து பார்த்து போட்டு போயிடலாம். பட் வந்து இப்போ வந்து ஷார்ட்டாக இல்லை, கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸையும் பேசிவ் வாய்ஸையும் சரி, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சும் சரி. ஸோ லென்த்தாக கொடுத்துருந்தாங்களும் அதே தான், என்னது டென்ஸு சேமாக இருக்கா, டென்ஸ் என்ன ஏது அப்படின்றத பார்த்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்ல. இடியம் வந்து ஒரு நியூவாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய வொக்காபுலரியாக இருக்கட்டும், மற்ற கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் தான். உங்களுக்கு வந்து அதாவது ஜம்பிள்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டிருந்தான். சரிங்களா? ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து 3 கேட்டிருந்தான். அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங்கும் வந்து 2 கேட்டிருந்தாங்க. ஓகேவா?
ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் ஃபார்மெட்டில் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம். தென் மேக்ஸ் வந்து இப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்கிறது, ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், இந்த மேக்ஸுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது சரிங்களா, மற்றதை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் நம்ம யூஸ்வலாக என்ன படிப்போம், ப்ரிசம் எல்லாமே வந்து இப்போது டியர் 1ல் வந்து கேட்பாங்க, டியர் 2ல் கேட்பாங்க அப்படின்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மறந்துடுங்க. டியர் 1 அண்ட் டியர் 2 இந்த ரெண்டுத்துக்கும் வந்து எதுவுமே பெருசாக வந்து இப்போ சேஞ்சே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ப்ராபபிலிட்டி வந்து டியர் 2ல் தான் கேட்டுட்ருப்பாங்க, இப்போ டியர் 1லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மென்சுரேஷனில் ப்ரிசம், பிரமிட் இது எல்லாமே வந்து டியர் 2ல் தான் வந்து கேட்டுட்ருப்பாங்க மோஸ்ட்லி. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ப்ரிசம்மு இதெல்லாம் இந்த மாதிரியான சம் எல்லாமே வந்து டியர் 1லேயே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் செலெக்ஷன் போஸ்ட்லேயே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளோட சிஜிஎல் எக்ஸாமுக்கும் நம்ம இதையே வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்படி கூட வரலாம். ஓகேவா. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் ப்ரிசம் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரிசமில் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஸ்கொயர் ப்ரிசம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸ்கொயர் ப்ரிசமோட வால்யூம் என்ன, நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதுனேன் எனக்கே தெரியுது. ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ரிசமில் வால்யூம் என்ன, வால்யூம். ஸோ இந்த வால்யூம் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். என்னது, பேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருவீங்க இன்டூ ஹைட்டு, இதை போட்டு விட்டிங்கன்னா ப்ரிசமோட அந்த வால்யூம்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒயர் ரிலேட்டடாக, இந்த ஒயர் வந்து இன்டர்னல் டயாமீட்டர், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. தென் கோனுக்கும் ஹெமிஸ்பியருக்கும் சிஎஸ்ஏ ரேஷியோ கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ரேடியஸு சேமாக இருக்கும், வால்யூம் சேமாக இருக்கும். அப்போது சிஎஸ்ஏ ஆஃப் எ ஹெமிஸ்பியருக்கும் கோனுக்கும் என்ன ரேஷியோ சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 3 கேள்வியா 2 கேள்வி, ஆமாம் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் எது இன்டர்செக்ட் ஆகாது. ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருப்பான். லைனோட ஈக்குவேஷன் மீன்ஸ் என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுப்போம். இந்த 4 இதில் வந்து எது எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ இதெல்லாம் நான் இதெல்லாம் லைனு. இதையே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் தான் உட்காரும். இங்கே எக்ஸு ப்ளஸ் 2 ஒய்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸுக்கும் ஒரு வேல்யூ போடுவீங்க, அந்த வேல்யூ போட்டிங்கன்னா ஒய்க்கும் வரும். இது ஒன்று. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஆல்ரெடி அது எக்ஸில் தான் லை ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்மளோட இதுலேயே கோர்ஸ்லேயே போட்டு வச்சாச்சு. ஸோ பிரச்சனை கிடையாது. இப்போது ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸும் சரி, அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸோ ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸ், இது வந்து கொஞ்சம் லென்த்தியான கொஷினாக இருக்குது, லென்த்தி அண்ட் நியூ. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேவா. ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு டைம் இருந்தால் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிலே நியூவாக ஒன்று கேட்டிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஓகேவா. அது ஒரு கொஷின் வந்து சொல்லிட்டேன். இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா, இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் ஆர்த்தோ சென்டர், ஆமாம் ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் சென்டர், இதோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டான் 3,2 1,3. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் நியூ தான்ப்பா, இதுக்கு முன்னாடி இதுவும் நியூ தான். தென் டே சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டைப் கேட்டிருந்தாங்க மேக்ஸில். இது எப்படி போடுறது, இது எக்ஸாக்டான கொஷின் எனக்கும் தெரியல. ஏன்னா நான் பார்த்துட்டு என்னடா இது குழம்பிட்டேன். ஸோ என்னடா இது புதுசாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு 3,30,000 75,000 2,50,000 ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷனில் இருந்தது. ஓகேங்களா. ஸோ டே சீக்வன்ஸு அதுக்கப்புறம் இயரு இதையெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. தென்
மீடியன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது மீடியன் எப்படின்னா, மீன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது மீனோட வேல்யூ 20ன்னு எடுத்துக்கோங்களேன். எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 4, எக்ஸ் ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மீன் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஆக்சுவலான நம்பராக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் மீடியன்னா என்ன பண்ணுவோம், நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை தான் எடுப்போம். மீடியன் அசெண்டிங் ஆர்டரில் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அதுதான். அதாவது இங்கே ஐடிகேன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஸோ இது ரெண்டுமே வந்து மேபி ஒரே கொஷினாக கூட இருக்கலாம். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வருதா இல்லை கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் வருதான்ட்டு எனக்கே தெரில. ஸோ அதனால் வந்து நான் அதை ரெண்டு சைட்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரிக்னாமெட்ரியில் எப்படி கேட்டிருந்தான் அப்படின்னா, சைன் இஸ் ஈக்குவல் டு OH தானே 5/13. அப்போது 1 + cot ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. தென் CISI இது ரிலேட்டடாக வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி எழுதிடலாமா? சிஐ வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டா 12 1/2%, 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். எஸ், 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இதே நம்பர் ஆஃப் இயர்ஸு, இதே நம்பர் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் பர்சன்டேஜை வச்சு நீங்கள் எஸ்ஐ வந்து கண்டுபிடிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட்டு 3யோட மல்டிபிள் எதுன்னு பார்த்து போட்டாலே போதும். சரிங்களா? இதில் ரொம்ப எதுவுமே யோசிக்க தேவையில்ல. நான் இதை ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஸோ சிஐ எஸ்ஐ இதில் வந்து ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ பிரச்சனை கிடையாது. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைஸ் கன்செப்ஷன் ரிலேட்டடாக. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைஸ் இப்போது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ப்ரைஸுன்றது ஸ்டார்டிங்கில் இருந்து இவ்வளோ 20% வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 20% ரெடியூஸ் ஆனதுனால இட் எனேபிள்ஸ் த பையர் டு பை 3 kgs more. ஸோ ஃபைண்ட் த இனிஷியல் ப்ரைஸிங். எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருவோம், ஃபைண்ட் த இனிஷியல் ப்ரைஸிங். ஸோ இந்த மாதிரி வந்து கேள்வி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப்லேயும் வந்து கேள்வி வந்திருந்தது. பார்ட்னர்ஷிப்பில் எப்படி வந்திருந்ததுன்னா, எனக்கு வந்து ஏபி இந்த 2 பார்ட்னர் இருக்காங்க. இந்த 2 பார்ட்னரில் வந்து இவர் வந்து 4 மந்த்ஸுக்கு வந்து இது பண்ணுறாரு. இவங்க 1 வருஷம் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சர்டைன் அமௌண்ட்டை. இப்போ என்னென்னா 4 மாதம் கழித்து இவரதில் பார்த்திங்கன்னா 12,000 இருந்தது. இவங்களதில் எவ்வளோ 30,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா 4 மாதம் கழித்து 50% வந்து அவர் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இப்போது 4 × 4ன்னு போட்டுடலாம். இங்கே × 8ன்னு போட்டு 18,000. இவங்க 30,000 × 12 00 இதெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு பியோட ஷேர் எவ்வளோ டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். பியோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறது தான் இருந்தது. மிக்சர் அண்ட் அலிகேஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதோ இப்போ இதிலேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆசிட் வந்து 30% வந்து இருந்தது. 60%ஆக மாற்றணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு வந்து ஆசிடை வந்து ஊற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒன்று. சரிங்களா? தென் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஆக்சுவலாக 2 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இன்னொன்று வந்து இதோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கேட்டிருந்தாங்க. அதோட ஃபார்முலா கூட எழுதியிருப்பேனே. ஓகே. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அது ஒன்று தான் இது. ஓகே. அல்ஜிப்ரா தான் இது. அல்ஜிப்ராவோட கொஷின் தான் இது. இதுதான்ப்பா அந்த கொஷின். ஓகேவா? அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ 0.05 0.25 a² - b² - c² - 2 bc c² - a² - b² - 2ab சொல்லி இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, a² போட்டு மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா b² + c² + 2bcன்னு கிடச்சிரும். ஸோ இதோட வேல்யூ அப்போ ஆப்வியஸ்லி என்னவாக இருக்க போகுது? b + c ஹோல்² இருக்க போகுது. கரெக்டாக? அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், c² வெளியே எடுத்துருவீங்க, a + b ஹோல்² இருக்க போகுது. சரிங்களா?
ஸோ இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் இது ஃபுல்லாக வந்து ஒரு டேர்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அதை நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எடுத்து நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதை இன்னும் கூட கண்டென்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் சி டிவைடட் பை சி, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி. இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. இப்படி தான் வந்து வரும் அது. ரைட். நெக்ஸ்ட்டு ஆவரேஜில் ஓவர்லேப்பிங் கான்செப்ட் நம்ம பேட்சில் வந்து பார்த்துருப்போம். அந்த கான்செப்டை தான் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ ஓவர்லேப்பிங்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்கட்டும் சொல்லியிருந்தேன். இதை நான் வந்து ரொம்ப இதை பேசிக்காகவே போட்டுடலாம். ஷார்ட்கட்டில் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. என்னென்னா மொத்தம் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. மொதல் 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து ஒரு வேல்யூவாகவும், கடைசியிலேருந்து எடுக்கும்போது 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த தேர்டு நம்பரோட வேல்யூ என்ன? ஓகேவா? ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. ஈஸி தான், போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜர்க் ஆகிற லெவலுக்குன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியும் சரி, ப்ராபபிலிட்டி ஒன்று விட்டோம் பார்த்தீங்களா? ப்ராபபிலிட்டியில் வந்து சூஸ் பண்ணி போடுற மாதிரி அதிலே வந்து எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் இது மாடரேட்டாக தான் வந்து இருந்தது. ஆக்சுவலாக சிம்பிள் தான், பட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ஃபார்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த என்சிஆர் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. ஸோ ஓவராலாக நீங்கள் மேக்ஸில் வந்து என்னென்னா ஸ்கிப் பண்ணி தான் போட்டாகணும். ஏன்னா உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், time and distance, then height and distance, mensuration, அப்புறம் ஏதாவது இப்போ இந்த கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ப்ராபபிலிட்டி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போடுங்க. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது இதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது கம்பேரிட்டிவ்லி. இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு ஸ்கீம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கீம்ன்றது என்னென்னா, இந்த ரேஷன் கடைலாம் இருக்குல்ல, ஸோ இந்த ரேஷன் கடைங்களில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வந்து ஸ்கீம் எது அப்படின்ற மாதிரி, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ சென்டராக ஸ்கீமான்னு தெரில சொல்லுவாங்கள்ல, அதை ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. என்னென்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. இதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஜி ஸ்குவாடில் இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். என்சிஆர்டியில் தான் இருக்குது. ஓகேங்களா? என்சிஆர்டிலையும் சரி, கொடுத்த ஸ்டாட்டிக் ஜிகேலையும் சரி இது இருக்கும். ரைட். இப்போ ஹிஸ்ட்ரி அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, குஷானாஸ் வந்து இதில் இருந்து ஆரம்பித்து இதில் வந்தாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த காக்கத்தியா டைனஸ்டி அவங்களோட இது ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ரீசன் அண்ட் அசர்ஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்லா கொஷின்ஸுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்து அந்த மாதிரி தான். இப்போ ஒரு இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு இந்த இண்டெக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இண்டெக்ஸ் வச்சுக்கலாம், ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வச்சுருக்கு அப்படின்னு இருக்குன்னா மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்தியா என்ன ரேங்க்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், 113 போட்டு போயிடலாம். இல்லைனா எத்தனை கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு யார், அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸை பற்றி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா இன்னும் டெப்த்தாக, இப்போது நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபேக்டை வந்து நான் அட்டன் பண்ணி இருந்தால் போதும். பட் இப்போ நான் 4 ஃபேக்டை வந்து படிச்சிருக்கணும். 4 ஃபேக்டை வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் படித்தாகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 15 கொஷின்ஸ் வந்து இதில் ஈஸியாக அட்டம் பண்ணுற கொஷினாக தான் இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. சரிங்களா? இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்றதுனா,
இப்போ நம்மளோட கொஷின்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. எல்லா கொஷினும் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து இங்கிலீஷ்லாம் வந்து ஈஸியாக இருந்தது ரொம்ப. டக்கு டக்குன்னு இதுதான் பேட்டர்ன் கட கட கடன்னு போட்டுடலாம். பட் இப்போ பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுனது, இந்த கிளிக் ஆகிறது, இது எல்லாமே இஷ்யூவாக இருக்கிறதுனால இங்கிலீஷ்லேயே கூட கொஞ்சம் நமக்கு என்ன ஆகுது, கம்பேரிட்லி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டைம் அதிகமாகலாம். ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷு, ரீசனிங் வந்து கண்டிப்பாக அதிகமாக டைம் எடுக்கும். ரீசனிங் அதிகமாக டைம் எடுக்கும். பிகாஸ் இப்போ ஒரு மேக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு இங்கிலீஷ் இருக்குது, இல்லை ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் இருக்குது அப்படின்னா தெரியும் தெரியாதுன்றத ஓரளவுக்காவது மேக்ஸில் கூட ஓரளவுக்காவது நம்ம சொல்லிடலாம். பட் ரீசனிங் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஜிக் வந்து போட்டு போட்டு தான் பார்த்தாகணும். அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கொஷினை ரீட் பண்ணுறீங்க, லென்த்தியாக இருக்குது அப்படின்னாலே தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கிற கொஷினை வந்து முதல்ல வந்து போட பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அட்டம்ப்ட்ன்றது பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ரீட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க as soon as possibleன்ட்டு. அதுக்கப்புறம் அக்யூரசி. இப்போது இந்த கிராஜுவேஷன் லெவலை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமு கேன்சலு இந்த கதையெல்லாம் விட்ருங்க. சரியா? அதெல்லாம் மறந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ எக்ஸாம் நடக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் கீன்றது விடுவாங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் ரிசல்ட்டு இது எல்லாமே வந்து விடுவாங்க. ஸோ இப்படி விடும்போது நம்மளோட கட் ஆஃப் மேபி ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதாவது 140க்கு கம்மியாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கம்மியாக அட்டெம்ப்ட் பண்ணாலும், இப்போ ஒரு 65 அட்டன் பண்ணியிருக்கேன், நான் 70 தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பேர் என்ன, அக்யூரஸியாக அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? டக்குன்னு மறந்துட்டேன். ரைட். தென் செலெக்ஷன் போஸ்ட்டு. இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணாலும் வேலை கிடைக்க மினிமம் 1.5 இயர்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமை சிஜிஎல் மார்க் டெஸ்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னென்னா வந்து அதே தான். இப்போது 2023 வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவர் பேரும் கோகுல் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 போஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு என்னென்னா டிவி முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோ 2025 ஆகுது. இன்னும் வந்து என்ன போஸ்டிங்கு என்ன ஏது எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லை. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டில் வந்து யூஸ்வலாக டைம் அதிகமாக தான் ஆகும் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மினிமம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் செலெக்ஷன் போஸ்ட்டில் தான் பாஸ் ஆவேன் அப்படின்லாம் வந்து மைண்டில் வந்து எதுவும் ஏற்றிக்காதீங்க. இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து சிஜிஎலுக்கான மார்க்கு தான். ஓகேவா? என்னது, சிஜிஎலுக்கான மார்க்கு தான். இப்போது இந்த ஈக்விடிட்டின்ற வெண்டார் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த கண்டக்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? ஸோ மார்க் டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட்டு. அண்டு இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய, அதாவது மேக்ஸில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ப்ராபபிலிட்டி மட்டும் இல்லை, இது எல்லாமே மீதி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி G-SQUAD 2025 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 டாப்பிக்குன்றதுக்காக மட்டும் நீங்கள் இந்த G-SQUAD 2025 வந்து வாங்கணுன்ட்டு வந்து எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நியூவாக ஒரு மேக்ஸ் சீரீஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மேக்ஸ் சீரீஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சர் அண்ட் அலிகேஷன் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, பெர்முடேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே இருக்கும். ப்ராபபிலிட்டி வந்து இருக்கும்னு சொல்கிறது என்னென்னா இனிமேல் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ப்ராபபிலிட்டி மட்டும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணிட்டா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட வெப்சைட் லிங்க்கு, ஆப் லிங்க்கு எல்லாத்தையுமே கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள். என்னடா இது 99 ப்ரைஸிங் பண்ணியிருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் 49 ப்ரைஸிங் பண்ணலாம், ஈவன் ₹1 கூட ப்ரைஸிங் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன். சரிங்களா? ₹1 ப்ரைஸிங் பண்ண தான் அந்த இன்டர்நெட் சார்ஜு, அது இது பிளாட்ஃபார்ம் ஃபீஸு அப்படின்னு சொல்லி ஒரு ₹20 வரும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் மைண்டில் வச்சுருந்தேன். பட் ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் வந்து ₹1 வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ₹11 சம்திங் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பே பண்ணும்போது. அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான, நிறைய பேரில்
அட்டன் பண்ணி நான் கேட்ட எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தீங்க. எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப ஷார்ட் மீன்ஸ் என்னென்னா பாசிட்டிவ் சென்ஸில் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இப்படிலாம் அப்ரோச் பண்ணலாமான்ட்டு வந்து இத்தனை நாள் வந்து தெரியல, யாருமே இந்த மாதிரி சொல்லியே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே அதில் இருந்தது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ் போடும்போது எல்லாமே ஓகே, நல்லா தான் போச்சு. நிறைய பேர் வந்து அதில் வாங்கியிருந்தீங்க, நிறைய டாபிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணீங்க. பட் என் சைடில் என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஆப் ப்ரொவைடர் கிட்ட வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. சரிங்களா, ஆப் ப்ரொவைடர் இதனால், அதாவது இந்த என்னது எக்ஸ்பீரியன்ஸ் கோர்ஸ்னால் நான் 30K கிட்ட ஃபைன் வந்து கட்டுற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாம் வந்து நடந்ததுனால தான் வந்து இப்போ என்னால் வந்து இதை ஃப்ரீயாகவோ இல்லை ரூபாய்க்கோ 49 ரூபாய்க்கோ கொடுக்க முடியல. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 49 ரூபாய்க்கு வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ப்ரைஸிங் பண்ணலாமான்ட்டு. இல்லை இல்லை லாபம் வராது அப்படின்ட்டு அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு 100ஆவது வைங்க அப்படின்னு சொல்லி 99க்கு வந்து இதை புஷ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ வேறு வழி இல்லை. தென் இந்த பிடிஎஃப் இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு கிளாஸ் பிடிஎஃப், இப்போ இந்த மிக்சர் அலிகேஷனாக இருக்கட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி இனிமேல் ஆட் பண்ணிடுவேன். இது எல்லாத்தோட பிடிஎஃப்மே வந்து இந்த கிளாஸ் பிடிஎஃப்குள்ளே இருக்கும். சரிங்களா, ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் வந்து தனியாக தமிழில் வந்து யாருமே எடுத்ததில்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து தனியாக எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கேன். மிக்சர் அலிகேஷனுமே வந்து என்னது இத்தனை 5 கிளாஸ் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இந்த 5 கிளாஸ்லேயுமே ஒரு டைப்புமே எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், ஸோ ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு இது பண்ணி அப்ரோச் பண்ணியிருப்பேன். சரிங்களா, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வீடியோ வந்து உங்களுக்கு மிக்சர் அலிகேஷன்லேயே வந்து இருக்குது. தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீனு, மோடு, மீடியனு, ரேஞ்சு, வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், இன்டெப்த்தாக வந்து போயிருப்போம். தென் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கிளாஸு 2 கிளாஸுன்ட்டு அதை ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் வந்து டீல் பண்ணவே இல்லை. இதிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 4 ஹார்ஸ் வீடியோ. சரிங்களா, ஸோ லைன்னா என்ன, லைனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, அதை வச்சு எல்லா ஃபார்முலா அது இதுன்னு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 99ல் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். பெர்முடேஷன் காம்பினேஷன் நீங்களே பாருங்கள், இது ஒரு 1.25 மணி நேரம், இது 1 மணி நேரம். அதாவது பெர்முடேஷன் மட்டுமே 1.25 மணி நேரம், காம்பினேஷன் வந்து 1 மணி நேரம். ஸோ நான் ஏன் பெர்முடேஷன் காம்பினேஷன் இவ்வளோ இதுவாக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் தான் ப்ராபபிலிட்டியோட பேஸே. ஓகேங்களா, இந்த சூஸ் பண்ணுறது, ரேண்டமாக 2 பேரை செலக்ட் பண்ணுறது, 3 பேரை செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற எல்லாமே என்னது இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனுக்குள்ளே வந்துடும், அதாவது காம்பினேஷனுக்குள்ளே வந்துடும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பேசிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய இந்த ப்ராபபிலிட்டி வீடியோ, இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியில் அநேகமாக ஒரு 4 வீடியோலேருந்து 3 வீடியோ நான் போடுவேன்னு நினைக்கிறேன். அதை விட அதிகமாக கூட போடலாம், கண்டென்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. ஸோ போட்டுருவேன், அதையும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா படிச்சிடுவீங்க. ஸோ தட் என்ன ஆகிடும், இந்த மாதிரி வந்து இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்டாலும் உங்களால் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட ஜி ஸ்குவாடில் போட்டது தான். ஸோ ஆல்ரெடி ஜி ஸ்குவாட் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி, நம்மளோட ஜீஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் இந்த எல்லில் வரும்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இந்த ஜி ஸ்குவாட் 25ல் வந்து இது எல்லாமே இருக்கிறதான். ப்ளஸ் இந்த ஜிஸ் மேக்ஸ் ரெக்கார்டட் கிளாஸ் இந்த 399 இருக்குல்ல, இதுலேயே வந்து இது எல்லாமே ஆல்ரெடி நான் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பிடிஎஃப்ஸும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களோட ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். வெப்சைட் ஆக்சஸும் இருக்குது, வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம் வீடியோஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே. சரிங்களா, ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி மட்டும் இருக்குது, அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம், ஒன் மேட்டர். இப்போ நான் என்ன தான் இந்த அனலைஸ்லாம் பண்ணாலும், இதெல்லாம் என்ன தான் அனலைஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு, அதாவது இதில் நான் எப்படி அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், சிஜிஎலுக்கு நீங்கள் எந்த மாதிரி படிக்கலான்ற கன்க்ளூஷனுக்கு என்னால் வர முடியாது. சரிங்களா, அவங்கள வந்து சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். இப்போ ஒரு சில அசம்ஷன் வந்து எனக்கு இருக்குது, அந்த அசம்ஷன் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்டயும் வந்து அதை அப்படியே மொத்தமாக ஷேர் பண்ணிக்க முடியாது. கரெக்டாக என்ன வருமோ அதுதான் வந்து சொல்லிக்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இப்போது நமக்கு வந்து பக்காவாக ஸ்ட்ராட்டஜி எதுவுமே வந்து நம்மளால் போட முடியாது, அதாவது என்னால் போட முடியாது.
அதனால் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செலெக்ஷன் போஸ்ட்டோட ஆன்சர் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் இதே கோர்ஸ்லேயே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அதோட இன்டெப்த் அனலைசிஸ்லேருந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எல்லாத்தையுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆன்சர் கீ வர்றதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த எக்ஸாமுக்கு பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்மளால் வந்து ப்ரொசீட் பண்ணிவிட்டு போக முடியும். சரிங்களா? ஸோ செஷன் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப லென்த்தியான செஷன் தான் இருக்கும். பிகாஸ் நான் எல்லாத்தையுமே வந்து இன்டெப்த்தாக வந்து பேசியிருப்பேன். மேபி உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து வீடியோ வந்ததே பெரிய விஷயமா தான் இருக்கும். நீங்கள்லாம் கேட்டுட்ருக்கிறது எனக்கே புரியுது. இட்ஸ் ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் ஜி ஸ்குவாட் அந்த ஜிஸ் ரெக்கார்டட் பேட்ச்சு இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, என்னோடய டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்ற ரிவ்யூஸை இந்த யூடியூபோட கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதுக்கப்புறம் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை இவன் வந்து ஒழுங்காக தான் நடத்தியிருக்கானா இல்லை ஏமாற்றிட்டானா அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க மேட்ரு. செஷனில் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நாள் ஆச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.